உலகத்தில் பல இடங்களிலும் முஸ்லிம்கள் செறிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் நாடுகளாக தனித்து பெரும்பான்மையாக இருக்கிற அதே நேரம் சிறுபான்மை சமூகமாகவும் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், இந்த நாடுகளில் எங்கும் இல்லாத அளவுக்கு இலங்கை ஒரு தீவிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற எங்களுக்குள் பிறை தொடர்பான விடயங்கள், பெருநாள் நோன்பு என்று வந்துவிட்டால் கருத்து மோதல்கள் தீவிரமடைவதை பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு அம்சம் என்பதை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். சரியை செய்தால் 2 கூலி, தவறிழைத்தாலும் 1 கூலி. யாரும் பாவிகள் அல்ல என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இதை யாரும் மறுக்கவில்லை. அப்படி இருந்தும் எங்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் ஒரு மோதல் நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு சந்தோஷமான நாட்கள் தீவிர கருத்து பரிமாற்றல் தினமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று தேவை. எதனால் இது நடந்தது என்பது தொடர்பான நியாயமான ஒரு பார்வை தேவை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குத்பாவிலே ஒரு அமானிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற மிம்பர், அதிலே நாங்கள் நிற்கிறோம் என்கிற பொறுப்போடு எந்த விதமான விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் சில விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். இது ஒரு தீர்வை நோக்கி நகர்கின்ற முடிவை தவிர இன்னும் ஒரு பிரச்சனைக்கான தொடக்கமாக பதிவு செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப இலங்கையில பிறை கமிட்டி இருக்கிறாங்க. அவங்க நேற்றைய தினம் பிறையை பார்க்குமாறு சொன்னார்கள். பிறை தென்படவில்லை என்று சனிக்கிழமை பெருநாள் அப்படி என்று அறிவிப்பு செய்தாங்க. அறிவிப்பு செய்த பிறகு கட்பிட்டியில் புத்தள பகுதியில் பிறை தென்பட்டதாக பிறை கமிட்டிக்கு ஒரு தகவல் போகுது. தகவல் போனவுடன் அவங்க எப்படி நடந்தார்கள் என்பதை யாரும் தேட வேண்டும் என்று நினைக்கல. தகவல் மறுக்கப்பட்டிருக்குது, பிழை செய்யறாங்க என்பது மாத்திரம்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தவிர இந்த தகவலை அந்த குழு எப்படி அணுகியது என்பது தொடர்பாக எந்த அளவு தேடினார்கள் என்பது அல்லாஹ்வை மிக அறிந்தவன். மீம்ஸ் போற மாதிரி மார்க்க விடயங்கள் அல்லது நகைச்சுவை பேசுவது மாதிரி கருத்து பரிமாற்றங்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, குழு யாரையும் இங்கு நியாயப்படுத்துவதற்காக இந்த பேச்சுக்கள் பேசவில்லை. ஒரு சந்தோஷமான நாள் சந்தோஷமாகவே இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அவர்கள் அறிவித்து விட்டார்கள், எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சனிக்கிழமை பெருநாள் அன்று. அதுக்கு பிறகு கட்பிட்டி செய்தி கிடைக்குது. கிடைச்ச உடனே கலைந்தவர்கள் மீண்டும் கூடுகின்றார்கள் இந்த தகவலை சரிபார்ப்பதற்காக. கூடிய நேரம் பிறை கமிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு குழு அல்ல, பல அணிகள் சேர்ந்து ஒரு குழுவாக செயற்படுகின்ற ஒரு விஷயம். 1960-70களில் இருந்து இலங்கை முஸ்லிம்களை வழிகாட்டுகின்ற ஒரு குழு. நீண்ட பாரம்பரியம் வரலாறு கொண்டது. பிறை குழு இருக்குது, ஜமியத்துல் உலமா இருக்குது, MRCA முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கொழும்பு பெரிய பள்ளிவாயல் இருக்குது, வளிமண்டல திணைக்கள அதிகாரி அவங்க வந்து இருப்பாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. அப்ப உடனடியாக மீண்டும் அவங்க கூறாங்க. வளிமண்டல திணைக்கள அதிகாரி ரிப்போர்ட் என்னென்றால் 6:39 பிறை தென்படுற மறைஞ்சிட்டு, அதுக்கு பிறகு பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது அவர் கொடுத்த ரிப்போர்ட். அப்ப 18 நிமிடங்கள் சூரிய மறைவில் இருந்து சந்திரன் மறைவதற்கான அந்த இடைப்பட்ட நேரம் 18 நிமிடம். இந்த 18 நிமிடத்துக்குள் ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படி என்று தேறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அப்ப கட்பிட்டி தகவல் வந்தவுடன் திருப்பி அதற்காகவே உண்டு கூறாங்க. சம்பந்தப்பட்ட சகோதரர்கள்ட்ட தொடர்பு பண்ணி கேட்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அழுத்தி கேட்கிறாங்க, நீங்க எத்தனை மணிக்கு இந்த பிறையை பார்த்தீர்கள் என்று. அவங்க சொல்றாங்க 7 தொடக்கம் 7:15 அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்க பார்த்திருப்போம் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி அதை கேட்கிறாங்க. ஏனென்றால் 6:39 பிறை மறைந்து விடுகிறது. அதுக்கு பிறகு பிறை பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. அல்லாஹு தஆலா சில அற்புதங்கள் நடத்தினால் வாய்ப்புண்டு, நடக்கலாம். ஆனால் ஒரு குழுவாக முடிவெடுத்தல் என்பது அவங்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும், அப்படித்தான் அதை நகர்த்தலாம். அப்ப இது திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. இரண்டாவது, அந்த தகவல் சொல்லப்பட்ட விதத்திலும் சில சந்தேகங்கள் ஏற்படுது. அதனால அவர்களை அவங்க பொய்ப்பிக்கவும் இல்லை. அதே நேரம்
அவங்க காண்றதுக்கான சாத்தியம் இல்லை, இந்த தகவல்களும் முறையாக வரல அப்படி என்று சனிக்கிழமை பெருநாள் தினமாக அறிவிப்பு செய்யறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே எங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினம். இதுல சில விடயங்களை நாங்க ஒரு சமூகமாக கட்டாயம் புரிந்து கொள்ளணும். முதலாவது ஒரு அம்சம் என்னென்றால், இது கட்புட்டிப்புரை மாத்திரமல்ல, இலங்கையில் நீண்ட காலமாக கிண்ணியா பிரச்சனை வருது, இன்னொரு இடம் வருது, அடுத்த பெருநாள்ல இன்னொரு இடம் வரும். இப்ப ஒரு பொதுமகனாக நான் எப்படி நடந்து கொள்றது? முதலாவது ஒரு அம்சம், இஸ்லாமிய உலகத்தில் தோன்றிய அங்கீகரிக்கப்பட்ட எந்த அறிஞர்களும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தாபியின்கள் காலத்தில் இருந்து வந்த எந்த அறிஞர்களும் தனி மனிதர்கள் முடிவெடுக்கிற அம்சம் இதென்று சொல்லி சொல்லல. பெருநாள் என்பது ஒரு கூட்டு வணக்கம். ஒரு வீட்டில் வாப்பா நோன்பு, உம்மா பெருநாள், தம்பி நோன்பு, தங்கை பெருநாள், இப்படியான ஒரு அணுகுமுறையை இஸ்லாம் சொல்லவும் இல்லை, அதற்கு வழிகாட்டவும் இல்லை. இதுல பிறை விஷயத்துல எல்லா அறிஞர்களும், எல்லா கருத்தை பேசின உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும், அங்கீகரிக்கப்பட்ட அறிஞர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட தனிப்பட்ட ரீதியா ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், வேறொரு அபிப்பிராயம் இருக்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில், நீங்கள் வாழ்கின்ற நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தை உடைக்காதங்கோ. இது ஒரு கூட்டு வணக்கம். இந்த கூட்டு வணக்கத்தில் உங்களோட தனி மனித திணிப்புகளை செலுத்தாதீர்கள். எங்களோட விருப்பு வெறுப்பை தாண்டி ஒரு கூட்டு வணக்கத்தை கூட்டாக செய்வதற்கு முன்வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இஸ்லாத்திற்கு நெருக்கமான அழகான முடிவு. அதுல தயவு செய்து அதுல அங்காளப்பாயும் இஞ்சால குறை நடக்கும் அந்த நேரத்தில் பொதுமக்கள் பதட்டப்பட தேவையில்லை, ஆக்ரோஷப்பட தேவையில்லை, அவசர முடிவுகளுக்கு போக தேவையில்லை. சரி, இந்த பிறை குழு தவறு செய்து வைப்போம், தவறு இருக்குது, தவறு செய்யறாங்க வைப்போம். தவறு செய்வதற்காக அவர்களின் முடிவுகளை எல்லாம் தூக்கறிந்து நாங்கள் தனித்து பயணிப்போம் என்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உலகத்தில் எந்த பிறை குழுவையும் நீங்க அங்கீகரிக்க இயலாது. சவுதி அரேபியா பிறை குழு இதைவிட மோசமான தவறுகள் செய்திருக்கிறாங்க. ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த பிரச்சனை வரும், நடைமுறை பிரச்சனை. அதை எதிர்கொள்ற நேரம் சில நேரம் மிஸ்டேக் வரும். குவைத்தில் நடந்திருக்குது, யூகேல நடந்திருக்குது, சிறுபான்மை சமூகமா வாழ்ற இடத்துல நடந்திருக்குது. ஒரு இப்படியான தவறுகளுக்காக குழுக்களை ஓரம் கட்டணும் என்றா உலகத்தில் எந்த குழுவின் தகவலையும் எடுக்க இயலாது. ஏனென்றா இதே விமர்சனம் இதைவிட பலமாக எல்லா நாடுகளிலும் இருக்குது. ஏன்னா நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த தகவல்கள் சாட்சியங்களை ஏற்கிற பொழுது அந்த பிரச்சனை வரும். ஒரு சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மறுத்தல் என்பது அந்த குழுவுக்குள்ள அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். அவங்க அல்லாஹ்வை பயந்து அந்த முடிவு எடுக்கணும். இஹ்லாஸோடு எடுத்து சரி செஞ்சா 2 கூலி, இஹ்லாஸோடு எடுத்து தவறு இழைத்தாலும் 1 கூலி. பாவி அல்ல அவர்கள், நாங்களும் பாவி அல்ல. சில நேரங்களில் அவர்கள் ஹிடன் எஜெண்டாவோட உள்ளுக்கு ஏதாவது வச்சு முடிவெடுத்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாவிகளாக மாறுவாங்க. ஆனா நாங்க பலமா நம்புறோம் அப்படியான ஒரு தவறை ஒரு கூட்டு பலர் சேர்ந்து செய்வார்கள் என்று நம்பல. முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய பள்ளி இருக்குது, பிறை குழு இருக்குது, ஜமியத்துல் உலமா இருக்குது, திணைக்கள அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அமானித மோசடியை செய்வார்கள் என்று நம்பல. அவ்வளவு மட்டகரமான சிந்தனை அல்லாஹ் பாதுகாக்கணும், முஃமின்களுக்கு வந்துடக்கூடாது. அது பிழை, அது தவறு. உலகத்தில் இந்த தவறுகளை காட்டி ஒருவரை நிராகரிக்கலாம் என்றால் தனி மனிதர்கள் தான் பிறையில முடிவெடுக்கணும். சரி, அவர் முடிவெடுத்துக்கு போங்க என்று விட்டுவமே. இந்த பிறையை பாருங்க, இன்டர்நேஷனல் கருத்தை பேசினவங்க, மன்னிக்கணும், சவுதி பிறை பற்றி பேசியவர்கள் என்ன பண்ணினாங்க? அவர்கள் ஒரு குழுவாக செயற்பட்டாங்க. குழுவாக செயற்பட்ட நேரம் ஆப்கானிஸ்தான் பிறை என்று வருது, இன்னொரு நைஜீரியா வருது, இன்னொரு நாடு வருது. அங்கு பெருநாள் என்ற ஒரு செய்தி கிடைக்குது. கிடைச்சா சர்வதேசம் 2 உடையுது. அந்த பிறைக்கு பெருநாள் கொண்டாடுவோம் என்று சிலர் போய், இல்ல அடுத்த நாளை 30 பூர்த்தி செஞ்சு பெருநாள் கொண்டாடுவோம் என்றா சர்வதேசம் 2 பெருநாள். அப்படியே இஞ்சால வாங்க, ஒவ்வொரு தனி மனிதர்கள் முடிவெடுப்போம். நாங்க இஞ்சால வருவோம், வந்தா உள்நாட்டு பிறை. இப்ப கட்பட்டி பிறையை ஏற்று கொஞ்சம் பேர் பெருநாள் எடுப்போம், கட்பட்டி தாண்டி இன்னொரு பேர் என்றா 2 பெருநாள். அப்ப இலங்கையில மொத்தம் நோன்பு பெருநாள் எத்தனை? 4 பெருநாள். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இதல்ல, பிரச்சனையின் தொடக்கம் தான் இந்த சபைகளையும் இந்த குழுக்களையும் ஆராய்வதும் பலவீனப்படுத்துறது.
இந்த குழுக்களை பலவீனப்படுத்துதல் என்பது ஒரு பிரச்சனைக்கான தீர்வல்ல, ஒரு பிரச்சனைக்கான தொடக்கம். 4 பெருநாள், 8 பெருநாள், 10 பெருநாள் வரும். ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை உருவாக்கினவர்களே ஒரு பலவீனமான வறுமைப்பட்ட மனோநிலைக்கு போய் திருப்பி பழைய சிஸ்டம் சரி என்று வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சிஸ்டத்தை உடைக்க கூடாது. இது தனி மனிதர்கள் முடிவெடுக்கிற ஒரு அம்சம் அல்ல. எனக்கு இது தனிப்பட்ட ரீதியாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும். அந்த இடத்தை நான் இந்த கூட்டு வணக்கத்தில் கையடிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் சரியான நிலைப்பாடு. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சர்வதேச பிறை தொடர்பாக அல்லது சவுதி பிறை தொடர்பாக பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த கற்பட்டி விவகாரத்தை கடும் தீவிரமான ஒரு பேச்சாக எடுப்பாங்க. அதே நேரம் உள்ளூர் பிறை பேசக்கூடியவங்க ஆப்கானிஸ்தான் பிறை தொடர்பாக தீவிரமாக பேசினாங்க. இந்த சர்வதேச பிறை பேசக்கூடிய சகோதரர்கள் கற்பட்டி விவகாரம் தொடர்பா தீவிரமா பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்? அவங்க 30 பூர்த்தி செஞ்சிட்டாங்க. அவங்க பிறை வாக்க வேண்டிய தேவையே இல்லை. அடுத்த நாள் அவங்களுக்கு பெருநாள். அப்படியான சூழலில் ஹைலைட் பண்ணி அதை பேசுறாங்கண்டா அதுக்கு பின்புலத்தில் வேறு தேவைகள் இருக்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, தெளிவாக ஒரு நியாயத்தை புரியணும். ஆப்கானிஸ்தான் பிற, நைஜீரியா பிற, இன்னொரு நாட்டு பிற, எத்தனையோ பல்லாயிரம் கிலோமீட்டர், 1000, 2000, 3000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிறையை பார்த்து அங்குள்ள கவர்மெண்ட் உத்தியோகபூர்வமாக பெருநாள் என்று அறிவிச்சிட்டு அதுக்கு பிறகு இலங்கையில் இருந்து கொண்டு 3000, 2000 கிலோமீட்டர் தாண்டி இங்கிருந்து கொண்டு அந்த பிறை அப்படி அல்ல, இப்படி அல்ல, அது இப்படி தென்பட வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானமும் விளக்கமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, நியாயமானது. அதுவே 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கொழும்புல இருக்கிற குழுவுக்கு அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் சுதந்திரத்தையும் கொடுங்களேன். நேரடியா சாட்சியத்தோட பேசுறாங்க, நேரடியா பார்க்கிறாங்க, அந்த தகவலை எடுக்கிறாங்க. அந்த தகவலை எடுக்கிறதுக்கு மறுக்கிறதுக்குமான சுதந்திரத்தை இவங்களுக்கு கொடுங்களேன். 3000 கிலோமீட்டர் தாண்டி உத்தியோகபூர்வமாக கவர்மெண்ட் எடுத்த முடிவையே நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், விமர்சிக்கலாம், அல்லது அதில் உள்ள ஓட்டைகள் தொடர்பாக பேசலாம். என்றா இங்க 100 கிலோமீட்டர் நேரடியாக பார்க்கிறார்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் தர்மத்தையும் கொடுக்கிற அளவுக்கு கொடுக்காத அளவுக்கு மனங்கள் வறுமைப்பட்டிருக்குதா? நியாயமான ஒரு கேள்விதானே கண்ணியமிக்க சகோதரர்களே. இன்னொரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது முக்கியமான ஒரு விடயம், இந்த சமூகத்தை இந்த பிறை விடயத்தில் யார் வழிகாட்டுறது? புத்திஜீவிகளா, அரசியல்வாதிகளா? நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அக்கரைப்பற்று மக்கள் மத்திய கிழக்கிலிருந்து இங்க வாராங்க. வர்றதால சில அசௌகரியங்களும் சில சிக்கல்களும் வருது. எந்த அறிஞர்களும் தனி மனித முடிவுக்கு இதுல இடமே கொடுக்கல. இது ஆபத்தான ஒரு விடயம். இதுல அது சரியா இது சரியா என்பது தொடர்பாக பேச வரல. சகோதரர்களே, இந்த விவகாரத்தில் யார் வழிகாட்டுறது? புத்திஜீவிகளா, அரசியல்வாதிகளா, அல்லது ஆன்மீகவாதிகளா, அல்லது யூடியூப் பாவனையாளர்களா, பேஸ்புக் எழுத்தாளர்களா, அல்லது சவுதியில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய உறவா? இந்த பெருநாள் நீங்க பெருநாள் எடுங்க. இப்படி அணுகினா இது நல்ல ஒரு அணுகுமுறையா இருக்குமா? இது எவ்வளவு ஒரு விளைவுகளை, ஆபத்தான நிலைமைகளை கொண்டரும். இந்த சமூகத்தை வழிநடத்துகின்றவர் வெளிநாட்டில் உள்ள எனக்கு தெரிந்தவர், பெருநாள் எடுங்கோ, பெருநாள் விடுங்கோ, நோம்ப பிடிங்கோ என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிறை குழுவும் சில விடயங்களை நியாயமாக புரிந்து கொள்ளணும். இலங்கையில் நீண்ட காலமாக இந்த பிறை தொடர்பான அபிப்பிராயங்களை சேர்த்து முஸ்லிம் சமூகத்தை வழி நடத்தி வராங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அருள் செய்யணும். அதே நேரத்தில் அவர்கள்ட்ட சில தவறுகள் நீண்ட காலமா நடந்துட்டு வருது. ஒன்று, வடகிழக்கில் தான் பெரும்பாலும் பிறைகள் அவ்வப்போது தென்படுறது. இந்த தகவல்கள் தொடர்ந்தேர்ச்சியாக மறுக்கப்படுது. இங்குள்ள மக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான மனோநிலை வளருது. இந்த மனோநிலை களையப்படுவதற்கு அமானிதமான வெளிப்படை தன்மைகள் நிறைந்த பொறிமுனை ஒன்றை அந்த பிறைக்குழு அவசரமாக செய்யணும். அது அவசியமானது. அதே போன்று பிறைக்குழு மக்களுக்கு ஒரு செய்தியை கிடைத்தவுடன், இப்ப உதாரணமா கற்பட்டி பிற வருது, அந்த தகவல் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அது தொடர்பாக தெளிவூட்டணும். இங்குள்ள அம்பாறை மாவட்டம் என்றா முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஜமியத்துல் உலமா உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பலரும் இருக்கிறாங்க. மக்களுக்கு நேரடியாக இப்படித்தான் நடந்தது என்கிற விளக்கங்கள் அவசரமாக கொடுக்கப்படணும். அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், டைம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டணும்.
பிறை குழு அதை செய்யணும். பிறை குழுவோட சம்பந்தப்பட்டாக்கள் இதை செய்யணும். ஒரு டைம் நீங்க பிறைய பாக்குறீங்களா, உடனடியாக டைமை பாருங்க. இப்ப பாருங்க, பிறை எப்போ பார்த்திருக்கலாம், டைம் சரியா சொல்லப்படுது. எனவே அந்த விழிப்புணர்வை பிறை பார்க்கின்ற மக்களுக்கு அவசியம் அவங்க கொடுக்கணும். அவங்க வைக்கிற பொறுப்பு. நீண்ட காலமாக இதை ஒரு சுருக்கி செய்யறாங்க. இதை பரவலாக்கப்படணும். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மக்கள் ஒருத்தர் பிறையை கண்டாத அறிவிப்பு செய்யறதுக்கான சிஸ்டம் என்ன, எப்படி போறது, யாரை தொடர்பு கொள்றது என்கிற தொடர்பா இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லிம் மக்களுக்கும் அந்த அறிவு கொடுக்கப்படணும். அப்ப அது தீவிரமாக அவசரமாக அந்த தகவல்களை எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இறுதியான ஒரு அம்சம் என்னென்றால், பிறை குழு பிறை தொடர்பான அபிப்பிராயத்தை அறிவிக்கிற நேரம் கொஞ்சம் தாமதமாகணும். 7:30 அவசரப்பட்டு சொல்ல தேவையில்லை. ஒரு 9 மணி வரை பிற்படுத்தலாம். அசாதாரண சூழ்நிலைகளில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அறிவிப்பு அவசரமா கொடுத்துட்டோம்டா பெக்காகிறது கஷ்டமா இருக்கும், மக்களை வழி நடத்துறதும் மிச்சம் கஷ்டமா இருக்கும். எனவே பிறை குழுவும் அதனுடைய பிழைகளை தவறுகளை சீர் செய்ய முயற்சிக்கிற அதே நேரம் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் நாங்க எந்த கருத்தில் இருந்தாலும் இது ஒரு குழு தீர்மானம், தனி மனிதர்கள் முடிவெடுக்கிற ஒரு அம்சம் அல்ல. இது ஒரு கூட்டு வணக்கம். அதனோடு இணைந்து பயணிப்பதே எங்களுடைய ஈமானுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான முடிவாக அமையும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.